குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியாக பயம். குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9. அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். வணக்கம். இன்றைக்கி மீனராசிக்கு குரு பயிற்சி 2024 எப்படின்னு பார்ப்போம். திருப்பாம்பரம் போயிட்டு வர்றது நல்லது ராகு கேதுக்கு. அதுக்கப்புறம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும், கான்ஃபிடென்ட் வரும். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்படின்னா என்ன ஆகும்னா, தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். காது, மூக்கு, தொண்டை, தலை, பல் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஷோல்டர் பெயின் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அலர்ஜி வரும். ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. பதட்டமாகாமல் இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 7.5 சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கஷ்டம் தீரும். பண சேமிப்பு ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க பிளான் பண்ணி. தொழில் வளரும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். தனவரவு அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்ல நன்மை ஏற்படும். லைஃப் பார்ட்னருக்கு இருக்கிற ஜாப் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நல்லா செட் ஆகி அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். அவங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்களோட ஜாப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவாங்க. தடையெல்லாம் தாண்டி நீங்கள் பெருமூச்சு விடக்கூடிய காலம்தான் இது. ஏன்னா குரு 2லிருந்து 3க்கு பயிற்சி ஆகிறார். நிம்மதியாக இருப்பீங்க. ஃபேமிலிக்குள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக சரியாகும். 7.5 சனினால மேரேஜ் குயிக் ஆகும். ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி உங்கள் கைக்கு அதே தேடி வரும். இப்போது உங்கள்கிட்ட பேசாமல் உங்களை மதிக்காமல் இருந்தவங்கெல்லாம் உங்களையே தேடி பேசுவாங்க. அதுக்கான காலகட்டம் இது. அதே மாதிரி வண்டி, வாகனம் இதெல்லாம் மாற்றுவீங்க. ஸோ ஃப்ளாட் வாங்குவீங்க. ஆஃபீஸ் நல்லா டெவலப் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதில் சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, ட்ரேடிங் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது எல்லாமே 3ல் இருக்கிற குரு உங்களுக்கு இது எல்லாமே செஞ்சு கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி அமோகமாக இருக்குது. என்ன 7.5 சனி மட்டும் இருக்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். மற்றபடியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். இந்த டைமில் உங்களுக்கு கரியர் வைஸும் சரி, மேரேஜ் வைஸும் சரி, ஃபினான்ஷியல் வைஸும் சரி எல்லாமே ஓகே தான். என்ன 7.5 சனி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சரி. 7.5 சனிக்கிட்ட இருந்து மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். குரு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். நன்றி.